ஆஃப்ரிக்கா நாட்டில் உபுண்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் அஜய் ஜீனத். கதைக்குள்ளே போகலாமா? ஆஃப்ரிக்கா நாட்டில் ஒரு மரத்தடிக்கு கீழே சின்ன பசங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. அந்த நேரம் ஒருத்தர் கூட நிறைய பழங்களை கொண்டு வந்து மரத்தடி கீழே வச்சுட்டு, இங்கே பாருங்கள் சின்ன பசங்களாம், நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த கூடை நிறைய இருக்கக்கூடிய பழங்களை நான் கொடுப்பேன். என்ன போட்டி அப்படின்னு இந்த பசங்க கேட்குறாங்க. இங்கேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் நில்லுங்க. அங்கேருந்து யார் ஃபஸ்ட்டு ஓடி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழக்கூடை அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இந்த பசங்களும் இங்கேருந்து அங்கேருந்து ஓடி போய் அங்கேருந்து யாராவது ஃபஸ்ட்டு ஓடி வருவாங்கன்னு பார்த்தா எல்லா பசங்களும் கையை ஒன்றா பிடிச்சிக்கிட்டு ஒரே மாதிரி ஓடி வராங்க. இவர் ஒரே ஷாக்கிங் ஆயிட்டார். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரே குரலில் உபுண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவர்களுக்கும் மனிதாபிமானம் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஸோ ஹியூமானிட்டியை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பணும். அதுக்கு தான் இந்த உபுண்டுங்கிற வார்த்தையை ஆஃப்ரிக்கா நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பரில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்கிற கேளுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி கதையில் சந்திக்கலாம். நன்றி.